நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட வினால புக் ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே இப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர். இதோட புக் ப்ரூஃப் எங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற டாபிக்கில் எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே அப்படின்னு டேரெக்டாக புக்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே லெசன் தான். 11th சித்தர்கள், அதாவது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் சித்தர்கள் லெசன் இருக்குது. அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குதம்பாய் உலகம் நிலையற்றது, வெட்ட வழியாக உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை உடையவை, அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனில் சொல்லியிருக்காரு. உலகம் நிலையற்றது அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பல்லாண்டு பாடியவர் யாரும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பெரியாழ்வார். இது பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் இந்த பாக்ஸ் இருக்குது. இதில் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி 2 நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல் கூட நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி நூலை வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டாங்க இதே பாக்ஸில் இருந்து. நெக்ஸ்ட்டு, இது வந்து ஜிஎஸ்ல கேட்ட கேள்வி. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டாங்க. இந்த 2 அப்படிங்கிறது திருக்குறள் குறிக்கும். இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் வந்து டேரெக்டாக இந்த ப்ரூஃப் இருக்குது. ஆளும் ஏழும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது இன்னாளுடைய யாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா துவை வேட்டி. இது எங்கே புக் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை நான் வானமாமலை எழுதிய ஒரு நூல்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாமன் பெருமை அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த புத்தகத்தில் இருக்குது. இதில் சின்ன கிணறு வெட்டி சிங்கார கல்பரவி துவை வேட்டி போட்டு வரும் துரைராஜா உங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐவகை. இது எங்கே பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ் இருக்குது. மேடை பேச்சு நடை அப்படிங்கிற டாப்பிக்கில் பொதுவாக மேடை பேச்சில் கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை என ஐவகை நடைகள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றாகும். இதுவும் பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ் தான் இருக்குது. சர்வசமய சமரச கீர்த்தனைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று கீர்த்தனை அப்படின்னு டேரக்டாக புக்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி யாரு, அந்நதியின் பெருமையாலேயே சோழ நாடு சோறு உழைத்து என்று கவிஞர்கள் புகழ்வராயினார் என்று உரை நிறுத்தியவர் யார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ராப்பி சேதுபிள்ளை. இது பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஓல்டு புக்கில் டேரக்டாகவே இருக்குது. ராப்பி சேதுபிள்ளையின் செந்தமிழ் நடையை படித்தருங்க அப்படிங்கிறாங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி யாரு, அந்நதியின் பெருமையாலேயே சோழ நாடு சோறு உடைத்து என்று கவிகள் புகழ்வராயினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்றாங்க. தம்பீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th ஓல்டு புக்கில் தம்பீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை, தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியவரை உறவினர் ஏற்று நடத்தலை வலிமையுள் எல்லாம் சிறந்ததாகும் அப்படின்னு அந்த குரல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை. இதுவும் 11th சிறப்பு தமிழ் கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறைக்கு மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு, ஜிஎஸ் வந்து கேள்வி. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார் அப்படிங்கிறாங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி அம்பேத்கர். இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க டேரக்டாகவே. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி என்ற பட்டம் வழங்கியது அப்படின்றாங்க. இது வந்து அம்பேத்கரோட டாப்பிக்கில் தான் அந்த லெசன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். இது வந்து நீங்கள் 11th குவாலிட்டி புக்கில் வந்து இந்த கண்டென்ட் இருக்குது. இதை நீங்கள் பிடிச்சிருந்தாலே கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். இது வந்து புக் ப்ரூஃபில் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 12th ஓல்டு தமிழில் இருக்குது. பக்தி காலத்தில் வந்து இந்த லெசன் வரும். திருமாலை பற்றி பாடிப்பார். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலையில் திருவேங்கடத்துறையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நான் வேணே அப்படின்னு திருப்பதியில் உள்ள திருமால் மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருந்திருப்பார். இது டேரக்டாக ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறாங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 555, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் டேரக்டாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பார்ட் 2 வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.